சிங்கப்பூரில் போதைப் பொருளை கடத்தியதற்காக ஒரு மலேசிய பிரஜையான தட்சிணாமூர்த்தி காத்தையாவிற்கு நாளை செப்டம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை வைகறை நேரத்தில் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கிறது. தனது தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கும்படி 39 வயதுடைய தட்சிணாமூர்த்தி பயன்படுத்திய அனைத்து சட்ட அம்சங்கள் மீதான மேல்முறையீடுகளும் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் தூக்கு தண்டனை நிறைவேற்றம் உறுதி செய்யப்பட்டது. தட்சிணாமூர்த்தியை அவரின் குடும்ப உறுப்பினர்கள் ஆக கடைசியாக பார்ப்பதற்கு ஏதுவாக வருகையாளர் நேர காலக்கெடுவை இன்று செப்டம்பர் 24ஆம் தேதி மதியம் வரை சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலை வாரியம் நீட்டித்திருந்தது. தூக்கு தண்டனை நிறைவேற்றியதற்கு பிறகு நாளை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியின் பிரேதத்தை கோருவதற்கு அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தற்போது சிங்கப்பூரில் இருப்பதாக அறியப்படுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரியில் மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு உட்லேண்ட் சோதனை சாவடி வழியாக கிட்டத்தட்ட 45 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளை கடத்தியதற்காக தட்சிணாமூர்த்தி சிங்கப்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்க தீர்ப்பளித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.